ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வேத முனிவர்கள் வானத்தை வெறும் நட்சத்திரங்களாக பார்க்கவில்லை, அது பிரபஞ்சத்தின் இரகசிய மொழி என்று நம்பினர். அவர்கள் எழுதிய வேத நூல்களில் இன்று அறிவியல் கண்டுபிடிக்கும் சில கோட்பாடுகளின் சுவடுகள் இருப்பதாக பலர் கூறுகின்றனர். பூமி நிலையாக இல்லை, அனைத்தும் தொடர்ந்து நகர்கின்றன என்ற கருத்து வேத ஜோதிடத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது. இன்று குவாண்டம் பிசிக்ஸ் சொல்வது பிரபஞ்சத்தின் அடிப்படை இயல்பு நாம் காண்பது போல எளிமையானது அல்ல. வேதங்கள் பிராண சக்தி பற்றி பேசின. அறிவியல் இன்று அனைத்தும் ஆற்றலால் உருவானது என்று கூறுகிறது. குவாண்டம் பிசிக்ஸில் பார்ப்பவர் உண்மையை மாற்ற முடியும் என்கிறார்கள். வேதங்களில் இதையே சிந்தனையின் சக்தி என விவரித்தனர். பழமையான யந்திர வடிவங்கள் வெறும் கலை அல்ல, அவை பிரபஞ்ச அமைப்பின் கணித மொழி என நம்பப்பட்டது. வேதங்கள் ஓம் என்ற ஒலிய படைப்பின் தொடக்கம் என சொன்னது. இன்று விஞ்ஞானிகள் பிரபஞ்ச அதிர்வுகளை ஆய்வு செய்கிறார்கள். பல உலகங்கள் இருக்கலாம் என்ற கருத்து குவாண்டம் தியரியிலும் வருகிறது. அதேபோல் வேதங்களில் பல லோகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேவர்களின் உலகில் நேரம் வேறுபடுகிறது என்று புராணங்கள் சொல்கின்றன. இன்று ரிலேட்டிவிட்டி அதே கருத்தை அறிவியலாக விளக்குகிறது. யுகங்கள் சுழற்சியாக திரும்புகின்றன என்ற வேத கருத்து பிரபஞ்ச சுழற்சி கோட்பாடுகளுடன் ஒப்பிடப்படுகிறது. மனித மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கலாம் என்ற எண்ணம் இன்றும் அறிவியலுக்கு ஒரு புதிராக உள்ளது. பல பழமையான அறிவுகள் காலத்தால் மறைந்துவிட்டன. ஆனால் சில சுவடுகள் இன்னும் வேதங்களில் உயிருடன் இருக்கின்றன. ஒருபுறம் அறிவியல், மறுபுறம் ஆன்மீகம். ஆனால் இரண்டும் ஒரே உண்மையை நோக்கி நகர்கின்றனவா? பிரபஞ்சத்தின் ரகசியங்களை முனிவர்களும் விஞ்ஞானிகளும் வேறு வழிகளில் தேடினர். ஆனால் அவர்கள் பார்த்த வானம் ஒன்றே. பிரபஞ்ச ரகசியங்கள் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள விரும்பினால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை காமெண்ட் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட மர்ம கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.